அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8974 நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் எடுத்தது 428 664 824 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். நம்ம போர்டு கணக்குப்படி எனக்கு ஏ போர்டில் 468, பி போர்டில் 262, சி போர்டில் 844 அப்படிங்கிற மாதிரி எனக்கு கணக்கு வந்துச்சு. அப்படிங்கும்போது இன்றைக்கி சி போர்டில் 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. 974 ரிசல்ட்டு, நான் 864 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட் எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு இதில் ஒரு நம்பர் மிஸ்ஸு 9, இங்கே பார்த்திங்கன்னா 7 974 அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. மற்றபடி நான் கொடுத்ததில் ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நான் 6 4 கொடுத்துருந்தேன், 4 பாஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் நான் கொடுத்தது. நேற்று ஏசியில் 06, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிசி 64க்கு 64 கொடுத்துருக்கேன். நான் 74 ரிசல்ட்டு. இதை தான் நான் நேற்று கொடுத்தது. சரிங்களா? வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ இந்த ஒரு மாதத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பரை இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேலே இன்னும் கொஞ்சம் நாள் இன்ன வரைக்கும் பெண்டிங் நம்பரில் இறங்கிட்டுருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ நாளைக்கு பெண்டிங் நம்பரில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். 1க்கு 2 3 4 அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 9ன்னு இறங்கிடுச்சு. அப்படிங்கும்போது 9க்கு 9 7 4 அப்படிங்கிற மாதிரி இறங்கிறதுனால நாளைக்கு 9க்கு 3 3க்கு 0 0க்கு 9 அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருக்கு. அப்படிங்கும்போது 9க்கு 4 9க்கு 3 இறங்கிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 9க்கு 4 இறங்கிருச்சு, 9க்கு 3 இறங்கிருச்சு. அப்படிங்கும்போது 9க்கு 4 9க்கு 3 அப்படின்னு இறங்குறதுனால நாளைக்கு 9க்கு இவன் ஒரு வேளை 9க்கு சப்போஸ் ஏ போர்டில் 9க்கு இவன் 6 இந்த மாதத்தில் பெண்டிங்கில் இருக்குது. அப்படிங்கும்போது நாளைக்கு ஏ போர்டில் 9க்கு 6 அப்படி சொல்லிட்டு இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகினுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 9க்கு 6 சரியா? 9க்கு 6. அடுத்து பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெண்டிங் நம்பரில் இறங்கிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பி போர்டில் 7 வரல, அது 7 இறங்கிருச்சு. சரியா? 7 இறங்கிருச்சு. 9க்கு 7 அப்படி சொல்லிட்டு இறங்கிருச்சு. நான் 9க்கு 6 நான் நேற்று 9க்கு 6 கொடுத்தேன், ஆனால் 9க்கு 7. ஸோ இப்போ இது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ இதில் என்ன மாதிரி இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அப்படின்னு வந்ததுனால நாளைக்கு பெண்டிங் நம்பராக இருக்கிறதுல இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 7 அப்படிங்கும்போது ஒரு வேளை நாளைக்கு இவன் ப்ளஸ் அப்படி சொல்லிட்டு 8ஆக வைக்கலான்ற மாதிரி நான் நினைக்கிறேன் நண்பர்களே. 7 + 1 8ஆக வைக்கலாம். அதனால் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8. அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் 4 5க்கு 0 6க்கு 4 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டான். அப்படிங்கும்போது 1 2 4 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை நாளைக்கு இவன் கொண்டு வந்தால் 3ஆக கொண்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் நாளைக்கு 3ஆக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படிங்கும்போது 683ன்னு எனக்கு ஒரு செட்டு வருது கணக்கு. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஸோ அப்படி பார்க்கையில் நண்பர்களே நம்மளுக்கு எப்படி கணக்கு வருதுன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9 7 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு கீழே 9க்கு 6 7க்கு 8 4க்கு 3 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது. ஸோ 683 உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. சரி, இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 8க்கு 9 9க்கு 3 3க்கு 0 சரிங்களா? 8க்கு 9 8க்கு 9 8க்கு 9 9க்கு 3 3க்கு 0 0க்கு 9ன்னு போயிட்டதுனால நம்மளுக்கு நாளைக்கு ஏ போர்டில் ஒரு வாய்ப்பாக 2 வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 322 339 ஓகேவா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு 322 0 339 இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9க்கு 7 அப்படி சொல்லிட்டு வச்சுட்டான். அப்படிங்கிறதுனால
நம்மளுக்கு வந்து நாளைக்கு ஒரு வேளை என்ன மாதிரி வரலான்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 7 2 செட் ஏற்கனவே 683 கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஸோ இது பெண்டிங் நம்பர் படி எனக்கு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏ போர்டில் 2ன்னு ஒரு பக்கம் வச்சுக்குவோமே. சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9க்கு 7 அப்படிங்கும்போது அப்படின்னா இங்கே பெண்டிங் நம்பரில் வந்து நம்மளுக்கு 1 2 3 4 5 அப்படிங்கும்போது நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை எனக்கு பி போர்டில் 6ஆக வரலாம். ஏ போர்டில் 2, பி போர்டில் 6, பி போர்டில் 6 வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 இறங்கிருச்சு அப்படிங்கும்போது 6ம் வரக்கூடிய கட்டாயத்தில் இருக்குது. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 4 5 6 7 8 9 0 அப்படிங்கும்போது இன்னும் வந்து 3 வராமல் இருக்குது. 3 வந்து கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வேளை இன்றைக்கி வந்த 4 பதிலாக மைனஸில் வந்து 3 வைக்கலாம். சப்போஸ் அப்படி அவள் 3 வைக்கல அப்படின்னா அவள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 7க்கு 4 அப்படின்னு வச்சுட்டான்னா அப்போ நாளைக்கு வந்து அவன் கண்டிப்பாக ஒரு வேளை வந்து இதில் என்ன மாதிரி வைப்பான்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 5 9க்கு 5 5க்கு 0 0க்கு 6 6க்கு 4 அப்படிங்கும்போது 6க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வேளை 6க்கு 4 அப்படின்னா 4க்கு வந்து ஒரு வேளை அவன் வந்து 1 வைக்கலாம். ஸோ 261 உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. சரியா? ஸோ ஏற்கனவே நம்ம 683 261 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இது இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்குது. 683 261 அவ்வளோதான் நண்பர்களே நான் கொடுத்துருக்குது. 974 அப்படிங்கும்போது 9க்கு 3 3க்கு 0 0க்கு 9. நான் இன்றைக்கி வந்து டார்கெட் பண்ணது 8, ஆனால் இவன் வச்சது 9. பி போர்டில் டார்கெட் பண்ணது 6, ஆனால் இவன் வச்சது 7. சி போர்டில் 4 கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆனால் 4. சரியா? ஸோ இப்போ இதுபடி இருக்கும்போது ஒரு வேளை 974. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டைமாக நம்மளுக்கு வந்து என்ன அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 430க்கு 430க்கு 420ன்னு அடித்தான். எங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 430க்கு 420ன்னு அடிச்சிருக்கான். ஆனால் அதே மாதிரியே திருப்பி பேட்டர்னில் கொண்டு வருவானான்லாம் சொல்ல முடியாது. 430 420 அப்படிங்கும்போது 964ன்னு வருமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9309 9க்கு 9க்கு 6 அப்படிங்கும்போது சப்போஸ் இன்னொரு செட்டுன்னு கணக்கு எடுத்தால் நம்மளுக்கு பெண்டிங் நம்பரில் வந்து இன்னும் இங்கே வந்து 2 வந்து வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்கேன். 1 2 3 4. சப்போஸ் வந்தால் இன்னொரு சப்போஸ் இதில் வந்து வந்தால் 5 திரும்பி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 இன்றைக்கி வந்துருச்சு. 8 கொடுத்தாச்சு. 9 0 அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு வேளை டார்கெட் பண்ணும்போது 7க்கும் அவன் ஒரு வேளை சப்போஸ் 5 வச்சு சி போர்டை பொறுத்த வரைக்கும் அவன் 5064 அப்படிங்கும்போது 6க்கு 4 அப்படின்னு இறக்கிட்டான். அப்படிங்கும்போது 4க்கு அவன் டைரெக்டாக சப்போஸ் 8 வச்சாலும் வைப்பான். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 558. அவ்வளோதான் நண்பர்களே. நான் வந்து மொத்தமாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 683 261 558 நான் எடுத்துருக்கிறது மொத்தம் 3 செட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 683 261 558 இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. சரியா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து 6 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, 8 வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான். சரியா? இதுக்கு அடுத்தபடியாக ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் நாளைக்கு வரும் 66 55 88 23. இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துங்க. இன்றைக்கு மாதிரி நாளைக்கும் வெற்றி பெற அனைவருக்கும் நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.